ஆஹ் இப்ப கனரா ரெபோக்கோ பாத்தீங்கன்னா மிரா அசெட்டும் சரி பிஜேஎம்மும் சரி உம் இந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் உம் கொஞ்சம் இப்ப அப்கமிங்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி எனக்கு ஒரு தாட் இருக்கு சார். ஓகே ஓகே அவங்க பினான்சியல் செக்டர் ஆகட்டும் சரி, உம் இந்த 3 கம்பெனியுமே நான் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு ஸ்டடி பண்ணேன் சார். நான் உம் உங்க அளவுக்கு டெப்த் வாட்ச் பண்ணல. நான் ஓகே அதனால சரி நம்ம இதுல ஏதாவது ஒரு ஃபண்ட் போடலாமா, ஏன்னா இப்ப நம்ம ஒரு அமௌண்ட்டும் நல்லா இருக்கு, உம் மேபி அப்கமிங்ல ஒரு நல்ல பூம் ஆகுற மாதிரி இருக்கு, ஒரு 10 இயர்ஸ்ல நம்ம ஒரு டென்யூர் வைக்கிறப்போ கொஞ்சம் ஓகே நல்லாவே நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன்ல தான் நான் உங்ககிட்ட சொன்னேன். இல்லைங்க. அது என்னங்க, எனக்கு நீங்க எதுல போட்டாலுமே சந்தோஷம் தான். ஆனா நம்ம அதுல இருக்கும்போது தெரிஞ்சே தப்பு எதா நம்ம வந்து இப்ப ஒரு பிரதருக்கு சொல்ல முடியாது இல்லைங்களா, இது பண்ணாத, நீ என்கிட்ட விட்டுருப்பா, நான் சொல்றதை நம்புப்பா அப்படின்னு தான் சொல்றேன். இப்ப என்னோட பிரதரே சொல்றாருன்னா கூட நான் அதை தான் உங்களுக்கு அவருக்கு சொல்றது தான் உங்களுக்கும் சொல்றேன் நான். ஆமாமா சார், கண்டிப்பா. இப்ப இப்ப ஏன் என்னோட தாட்டை நான் உங்ககிட்ட எக்ஸ்பிரஸ் பண்றேன்னா, இந்த தாட்ல நான் இருக்கேன் சார். ஓகே இப்ப இந்த தாட்டை ஒன்னா இது தாட் இல்லன்னு நீங்க என்ன பிரேக் பண்ணணும். இல்லப்பா இது வந்து நம்ம வந்து மார்க்கெட் ஸ்டடி இப்படிதான் போகும் அப்படின்றது ஆமா நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும்னு நீங்க எனக்கு சொல்லணும் சார். ஏன்னா ஆமா நான் வந்து ஒரு ஸ்பெக்டேட்டர் தான். இல்லைங்க, அததான் நான் சொல்றேன் நானு. நீங்க சொல்றீங்க, அப்போ உங்களுக்கு வந்து நான் சொல்றது கைடன்ஸ் வச்சு நீங்க பண்ணிடுவீங்க, ஓகேங்களா? நம்ம ஓகே. கேட்டுட்டோன்ற மாதிரி பண்ணிடுவீங்க. ஆனா நமக்கு கிளியர் கட்டு நமக்கே கிளியரா தெரியுது வேண்டாம் அப்படின்னும் போது, அப்போ நம்ம நமக்கு மனசு ஒத்துக்காது இல்லைங்களா? ஆமா. அப்போ நீங்க இல்ல இல்ல நீங்க பண்ணுங்க, இல்ல உங்களுக்கு ஈஸியா சொல்றதுக்கு நான் இன்னொரு ஆப்ஷன் சொல்லிடுவேன். ஆனா அது நான் என் பிரதருக்கு பண்ண மாட்டேன், நான் உங்களுக்கும் பண்ண முடியாது. என்னதுன்னா, இப்ப நீங்க இப்ப சூஸ் பண்றீங்கன்னு வச்சுங்களேன் 3 ஃபண்டு. இப்ப ஓகே நான் ஒரு சார். 3 ஃபண்டு சூஸ் பண்றேன்னு வச்சுங்களேன். நீங்க வந்து எவ்வளவு அந்த 15 lakhs போடுறீங்கன்னு வச்சுங்களேன், 7.5 lakhs நான் சொல்றதுல போட்டுங்க. நீங்க 7.5 நீங்க போட்டுங்க. அதே 5 இயர்ஸ்க்கு அப்புறம் ரெண்டத்தோட ரிட்டர்னை பார்ப்போம். கம்பேரிசன் பண்ணி பார்க்கலாம். அப்படி பார்க்கலாம். அப்போ அது ப்ரூவ் பண்ணி நான் யார்கிட்ட ப்ரூவ் பண்றேங்க? என்னோட கஸ்டமர் கிட்டயே ஓன் ப்ரூவ் பண்ணி. இன்வெஸ்டர்கிட்டயே ப்ரூவ் பண்ணி என்ன இது ஆமாமா, கண்டிப்பா சார், கண்டிப்பா. அப்படி சொல்றேன் நான். அதனால வேண்டாம். இப்ப நீங்க ஆல்ரெடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, நம்ம உங்களுக்கு செலக்ட் பண்ணும்போதே தாட்ல வச்சுதான் பண்ணது. அதே மாதிரி ஓகே நான் சார். உங்களுக்கு சொன்ன பாருங்க, உங்களுக்கு இன்னைக்கு பண்றது தெரியாம இருக்கணும். நம்ம அதே தான் உங்களுக்கு சொல்றேன். 1 இயர் தான் ஆச்சு இல்லைங்களா? ஆமாமா சார். அது ஆமா. சொல்றேன். ஐசிஐசியா இருக்கட்டும், இல்ல வந்து பராக் பாரிக்கா இருக்கட்டும், இல்ல பிஜிஎம் இந்தியா இருக்கட்டும், எல்லாமே நம்ம டைவர்சிஃபை பண்ணி தான் போட்டிருக்கோம் ஆல்ரெடி. ஆமா, ஆமா எல்லாமே சார். நல்ல ஆமா. ஏஎம்சி தான், ஆல்ரெடி கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்ணவங்க தான். ஆமா சார். ஓகேங்களா? ஃபார் சம் ரீசன் உங்களுக்கு மேட்ச் ஆகாம வேற ஏதோ ஏஎம்சில உங்களுக்கு தெரியுது, ஏதோ ஒரு நீங்களும் என்னங்க நான் ஏதோ நிறைய விஷயம் படிச்சு அனலைஸ் பண்ணி தான் சொல்லுவீங்க. நான் உங்களுக்கு என்ன சொல்றேன், ஓகே சார். அட் த எண்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்றதும் நடக்காது, நான் சொல்றதும் நடக்காதுன்ற. நான் ஃபியூச்சர் யாரும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. கண்டிப்பா. ஆமா சார். ஆனா ஆமா. நான் உங்களுக்கு கைட் பண்றது வச்சு என்னன்னா, இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல நம்ம பார்த்தாச்சு, இதுல வந்து ஓகே. சான்ஸ் டுவர்ட்ஸ் போறதுக்கு பதில் ஒரு ஃபண்டை விட்டு விலகுறோம், இல்ல வேற ஏதாவது ஃபண்டை நம்ம ஆட் பண்றோம்னா ஜெனியூன் சாலிட் ரீசன் இருக்கணும்ன்ற. கண்டிப்பா. ஆமா இப்ப சார். ஆமா. இருக்கிறது வந்து சரியில்லைன்ற மாதிரி என் மனசு எதுவும் ஒத்துக்கலீங்களா, அப்படி சொல்ல வரேன் நான். ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? அந்த ரீசனுக்கு தான் உங்களுக்கு அந்த இது ஆட் பண்றதுக்கு தான் ஆக்சுவலா உங்களுக்கு அந்த திமாட்டிக் அந்த அட்வான்டேஜ் இருக்கு பாத்தீங்களா, உள்ள போட்டிருக்கிறதே வந்து. ஏன்னா நீங்க கேட்டீங்க அந்த செக்டர் ஓரியன்டட், தீம் ஓரியன்டட் கொஞ்சம் இருக்கட்டும் நம்மளோட இதுல இருக்கணும்ன்றதுக்காகவே அதை ஆட் பண்ணது அது. ஓகே சார். ஓகேங்களா? ஓகே. அதுக்கு டைம் கொடுத்தா தானே அதுவும் தெரியும் இல்லைங்களா, அப்படி சொல்ல வரேன் நான். கண்டிப்பா சார். ஏன்னா 1 இயர் இப்பதான் 1 இயர் கம்ப்ளீட் ஆக போகுதுங்களா, கம்ப்ளீட் ஆகல இன்னும் இல்ல. ஆமா சார். ஆமா, மே வந்தா ஓகே. ஆகும் சார். அப்ப நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொன்னேன் இல்லைங்களா, 3 இயர்ஸ் முன்னாடியே திங்க் பண்ணக்கூடாது. இதே டிஸ்கஷன் நம்ம 3 இயர்ஸ்க்கு அப்புறம் வச்சுட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே அப்போ சார். உங்களோட ஓகே. மைண்ட் செட் நீங்க பண்ணத நம்ம ஆல்ரெடி எல்லாம் ரெக்கார்டட் தான், ஓகேங்களா? ஆமா சார். அப்போ ஆமா. வந்து ஆன் ரெக்கார்ட் இருக்கு. நீங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணத யூடியூப்லயே போட்டாச்சு இல்லைங்களா? ஆமா சார். அது அப்படியே இருக்குது லைவா. நம்ம வந்து ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் திரும்ப உங்களோட போர்ட்ஃபோலியோ வச்சு நம்ம அதே டிஸ்கஷன் வச்சுப்போம். ஓகே சார். கண்டிப்பா ஓகேங்களா? சார். அப்புறம் இது இப்போ ஏன்னா எனக்கு அது பாத்தீங்கன்னா. பாத்துருங்க, என்னோட ஓன் பிரதருக்கே சொல்றேன். என் பிரதரே அவ்வளவு இதுவா இல்லைங்க, வெளியில இருந்தாரு. ஏன்னா அந்த டைம்ல உங்களுக்கு சொல்றேன் ஆனஸ்டா, அவரோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் வந்து கிரிப்டோல போடணும்னாங்க. ஓ, ஓகே. ஓகேங்களா? பயங்கர பிடிவாதமா இருந்தாரு. கிரிப்டோல போட்டோம்னா அவ்வளோ ஏறுதான், இவ்வளவு பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஆன் பிஹாஃப் ஆஃப் இவர் பண்ணி இவர் வந்து ஒரு 5 lakhs அந்த மாதிரி கொடுத்துட்டா போதுங்களா, வேற யாரோ ட்ரேடு பண்ணிலாம் இவர் காசு கொடுக்க மாட்டான். சொன்னேன் இது எல்லாமே வந்து எதுவும் ரெகுலேட்டட் கிடையாது, கண்டிப்பா. அதுல சான்ஸ் எடுக்க வேண்டாம். ஓகே. இதுக்கு வெயிட் பண்ணு, இதுல போடு, நாம இந்த ஃபீல்ட்ல இருக்கோம். இப்ப நம்ம ஆளே நமக்கு கிளைண்டா இல்லைன்னா வேற யார் கிளைண்டா இருப்பாங்க? கண்டிப்பா. அப்படி சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் சான்ஸ் எடுத்தா நீ வேற ஏதாவது போடுப்பா நீ அப்படின்னு சொல்லிட்டு போடலைங்க அதுக்கப்புறம் அவரு. ஆனா ஓகே. அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த கிரிப்டோல நிறைய வாலட்டில் போய் நிறைய அடி வாங்கினவங்க இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் வந்து என் பிரதர் என்கிட்ட வந்து சொன்னாரு, ஓகே சார். நல்ல வேலை இந்த டிசிஷன் எடுத்தேன் நான் இங்க போடுறதுலன்னு சொன்னேன். அது கரெக்டா அது கோவிடுக்கு முன்னாடில இருந்தே அவரோட போர்ட்ஃபோலியோ தான் நீங்க தான் பாத்தீங்க இல்லைங்களா? ஆமாமா சார். ஆமா. சொல்றேன் அவரு நல்ல ஒரு இதுல வந்து ரிட்டர்ன்ஸ். அதே மாதிரி விழற டைம்ல கூட நான் அதை தான் அவர்கிட்ட சொன்னேன். கோவிட் டைம்ல கூட இப்ப விழுதுன்னா யாரோ முடியாதவங்க எஸ்ஐபி ஸ்டாப் பண்ணா பரவாயில்ல. ஓகே. இவர் வந்து எஸ்ஐபி ஸ்டாப் பண்ணணும்னு சொன்னாருங்க. என்ன போறதுல நான் போட்டதா நெகட்டிவ்ல போயிட்டே இருக்கேன்ட்டு.
நான் சொன்னேன் கன்சிஸ்டா போடுப்பா, எனக்கு தெரியும்ல அப்படின்னு. நானு போடு, நீ பரவாயில்ல, உனக்கு யாரா முடியாதவங்கன்னா பரவாயில்ல, உனக்கு சேலரி வருது மந்த் அண்ட் மந்த், நீ ஸ்டாப் பண்ண வேண்டாம் அப்படின்னு. இல்ல மத்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 10,000 rupees எஸ்ஐபி வச்சிருப்பாங்க, 5,000 எஸ்ஐபி வச்சிருப்பாங்க. நம்மளது இவரு பாத்தீங்க இல்லைங்களா, ஹெவியா இருந்தது இல்ல. ஆமா சார் 1.5 லட்சம் ஆமா. அதனால அவரோட எஸ்ஐபி நீங்க எனக்கு இப்ப வேண்டாம். எது நான் சொன்னேன் ஒரு 3 years முடிட்டோம். 3 yearsக்கு அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம் பாத்தீங்களா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் என்கிட்ட கேக்குறதே கிடையாதுங்க. ஆனா போர்ட்போலியோ பார்த்தாலே தெரியுது ஆமா. அவருக்கு